சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்களுக்கு கார் அடாடா 2500 போட துப்பு இல்லை. எம்எல்ஏக்களுக்கு கார், அப்புறம் சின்ன வீடு ஒன்று, சின்னதாக வீடு ஒன்று, அதுக்கப்புறம் காருக்கு டிரைவரு, அதுக்கு பெட்ரோலு. அதாவது இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி சில கண்டாராவளிங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலுங்க. அவர் வந்துட்டு அரசு காசுலேருந்து மக்களுக்கு செய்ய மாட்டார், அவரோட சொந்த காசை கொடுப்பாரு அப்படின்ட்டு உதார விட்டாளுங்க. அந்த நாயெல்லாம் பார்த்தா செருப்பாலே அடிக்கணும். இப்போ இந்த கார் கொடுக்கறது யாரோட காசு? இவர் என்ன சொன்னார்னா, யாரையும் தொட மாட்டோம், அரசு பணத்தை யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம் அப்படின்னு சினிமா டைலாக் பேசினார். இப்போ இந்த காசு கார் கொடுக்குற காசு என்ன காசு? எதுக்கு காரு? என்ன மேகதாது அணை பிரச்சனை காரணமாக அப்படியே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்களா? இல்லை கற்பழிப்பு, கஞ்சா, ஊழல் இதெல்லாம் அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்க, இதுக்காக கோட்டைக்குன்னு அப்படியே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக அப்படியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓடி ஓடி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்கு காரு? அரசு காசை தொட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்களுக்கு கார் அடாடா 2500 போட துப்பு இல்லை. எம்எல்ஏக்களுக்கு கார், அப்புறம் சின்ன வீடு ஒன்று, சின்னதாக வீடு ஒன்று, அதுக்கப்புறம் காருக்கு டிரைவரு, அதுக்கு பெட்ரோலு. அதாவது இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி சில கண்டாராவளிங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலுங்க. அவர் வந்துட்டு அரசு காசுலேருந்து மக்களுக்கு செய்ய மாட்டார், அவரோட சொந்த காசை கொடுப்பாரு அப்படின்ட்டு உதார விட்டாளுங்க. அந்த நாயெல்லாம் பார்த்தா செருப்பாலே அடிக்கணும். இப்போ இந்த கார் கொடுக்கறது யாரோட காசு? இவர் என்ன சொன்னார்னா, யாரையும் தொட மாட்டோம், அரசு பணத்தை யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம் அப்படின்னு சினிமா டைலாக் பேசினார். இப்போ இந்த காசு கார் கொடுக்குற காசு என்ன காசு? எதுக்கு காரு? என்ன மேகதாது அணை பிரச்சனை காரணமாக அப்படியே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்களா? இல்லை கற்பழிப்பு, கஞ்சா, ஊழல் இதெல்லாம் அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்க, இதுக்காக கோட்டைக்குன்னு அப்படியே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக அப்படியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஓடி ஓடி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்கு காரு? அரசு காசை தொட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம்.